ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பவி பிரேமா யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட தம்பி வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு தான் அங்கே போயிருந்தோம். நிஜமாலுமே அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சொந்தங்களே. நீங்களே பாருங்கள். நம்ம டவுனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏரியாவெலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பச்சை பசேர்னு எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல், வண்டி வாகன சவுண்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். ஆடு மாடு கோழி நாய்க்குட்டி அப்புறம் நாங்கள் எல்லோரும் நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். இன்றைக்கி இங்கே தான் மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாட போகிறோம். நாங்களும் அங்கே ஜாயின் பண்ணிட்டோம். எனக்கு நிஜமாலுமே அங்கேருந்து வரவே இஷ்டம் இல்லை. நான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடம் பார்க்குறதுக்கு. ரொம்ப நேச்சுரலாக நிஜமாலுமே இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு வரம் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இங்கே தான் மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன். நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இன்னும் பவி பிரேமா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களே. அரும்புல பூளப்பூ இருக்கு பாரு, பூளப்பூ போடுங்க. பையனுக்கு கொடுங்க. நீங்க முல்ல போடு. குத்தக்கூடாதும்பாங்க. அரும்புல குத்தாதீங்க. இல்ல இதுல தலையில குத்தக்கூடாதும்பாங்க. நாங்க குத்தக்கூடாது. எப்ப எடுத்துரு எனக்கு போய் இந்த ரெண்டு பக்கமா இந்த லோன் அந்த லோன் வச்சா வேற விலைக்கு பத்தாயுமா இல்லைங்க, தலையில குத்தக்கூடாதுங்களாமா? வேற நீங்க சொன்ன மாதிரி ஆப்போசிட் தான் பண்ணுறோம் என்னங்கிறீங்க. மாடு கட்டிட்டே நிக்குது. ஆமா, சீமாடு கட்டி நிக்கணும். அப்படி சீமாடு நின்னா தான் நல்லது. சூப்பர். அதாவது கிழக்குக்கும் சேராது மேற்குக்கும் சேராது. வச்சு இதே மாதிரி வந்து ஒரே வாரம் அது வரைக்கும் பால் நல்லா குடிச்சுக்க வேண்டியதான். வேணுங்கிற அளவு குடிச்சுக்கோ. இந்த அம்மன்னு பால் குடிக்கிட்டு வாய் தான் டம்ளர் போசிட்டு இருந்துட்டேன். போட்டோ எடுறா. நம்ம இது பூரா வீட்டுல வெள்ளிக்கிழமை ஒன் மணிக்கு போட்டு கழட்டிட்டுங்க. இங்க பாரு 7:45 பிறந்துங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 7:45. பெரிய மருமகளும் வெள்ளிக்கிழமை பிறந்தவதான். சரி சரிங்க. அந்த ரிங்கு கிடக்கு. அவ்வளோ சூப்பரான இடம். அந்த கண்ணுக்குட்டி என்னால் விட்டு வரவே முடியல. அது ஆம்பளை கண்ணுக்குட்டியாம்மா, ஆம்பளை பையன். பொம்பளை பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் வச்சுக்குவாங்களாம்மா. இது என்ன கான்செப்டுன்னு தெரியல. பொம்பளை பிள்ளை மட்டும் வச்சுக்குவாங்க, பையனுக்கு கொடுத்துருவாங்களாம்மா. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு 10 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் கொடுத்துருவேன் அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் பையனை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஜமாலுமே ரொம்ப அழகான ஒரு பிளேஸு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் ஒரு சிலரெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
வெளியில் வந்து கடைக்கெல்லாம் போகிறதுக்கு சௌகரியம் இருக்காது, வெளியில் போகிறக்கு வசதி வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்த அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நிஜமாலுமே இந்த மாதிரி இடம் தான் வந்து பெரிய ஒரு பொக்கிஷம், வரன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வரத்தோடு சேர்ந்து நம்ம வாழ்கிறது தான் இப்போ இருக்கிற காலத்துக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து செட் ஆகும். ஏன்னா வந்து நேச்சுரலோடு இருக்கிறது தான் வந்து ரொம்ப அழகு. இது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி, சூப்பரான இடம். விடுவாங்க நீ விடுறீங்களா? நானூறு இந்த மாதிரி எரிவானு நீங்கள் விட்டு பாருங்க. நானா கோச் அவ்வளோதான் எரி போதும். அந்த சிங்க குடி இருக்கு அது இல்லை. அவ்வளோதான் எரி. நீங்கள் விடுங்க சொல்லுங்க. நானும் விட்டாச்சு. விடுங்க எரியுது மேப்பா. தூரம் மட்டும் எரியாது இருக்குமா? அணையாம விடுங்க. தேங்காய் உடைச்சது தேங்காய் தான் நம்மளுக்கு அருமையா உடையுதுங்களே. தேங்காய் தான் நம்மளுக்கு அருமையா உடையுதுங்களே. தேங்காய் எடுத்து எல்லா விஷயமே ஆமா என்னங்க உண்மையா தான். தேங்காய் சூப்பராக இருந்தது, சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு தான் அந்த ரூம்குள்ளேயே போய்க்கிறேன். பெட்டில் படுக்க வேண்டியது அப்படியே எந்திரிச்சு வர வேண்டியது. இந்த சாமி ரூம் அதை மட்டும் பூட்டி முன்னா ஊற்றிக்கிறேன். சூட்டப்பா சரி அவ்வளவுதானே. ஒரு முன்னாடி வச்சிருங்க. அரளிப்பூ தீர்த்தத்துக்குள்ள போடக்கூடாது. போடலையா? யார் போட்டாங்க? எதுக்குங்க தீர்த்தத்துக்குள்ளீங்க சொம்புக்குள்ள போடலையா? வேண்டாங்க, போடல போடல போடக்கூடாதுங்க. தீர்த்தம் நம்ம வந்து இப்போ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அதுக்குள்ள அந்த அரளிப்பூ போடக்கூடாதுங்க. நான் போடல. சரி சரி சரி. தீர்த்து போறதுனா கூட அது போட்டு கூட தீர்த்து இறச்சிக்கலாம். எடுத்தீங்களா வீடியா? இல்லை உரமே எடுத்து போய் அழகா இருக்கணும்னு பார்த்தா கப்பன்னு இருக்கு. நீ என்ன பண்றது? பாரு வேட்டி வச்சுக்கிற வீடியோ அவரு தாங்க எடுத்துக்க வேண்டியது அனுப்புறா. அவர்தான் சொல்லிட்டாரு இன்னைக்கு எல்லாம் பாட்டி வைக்கிறாரு பண்ணுங்க. அது திருப்தியா போயிருந்தா ஏதோ சொல்லிட்டு நானு 5 வருஷம் பூசை பண்ணார், இன்னைக்கு நீங்க பூசை பண்ணாரு அப்படின்ட்டு தப்பா கொண்டா பாப்பா நீ நான் கேப்பாரு தப்பா கொண்டு வைக்க நீ கூட பீரோல வச்சிடாத கேட்டீங்க. டைம் ஆயிடுச்சு, பால் கறக்க வந்துடும். அறுபது சக்கரை வச்சுக்கலாம். அந்த எடுத்து
அதுக்குள்ள காட்டலாங்களா? அங்கதான் ஃபர்ஸ்ட் காட்டணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு கடை நான் வச்சு தரேன். இது வாயெல்லாம் கழுவணும்ல அதுக்கு. நல்லா கழுவி விட்டோம்ல. ஆட்டவே கழுவி வச்ச முடியும். நல்லா கழுவி போட்டாங்க தண்ணி. பார்த்து நல்லா போகுது போங்க. பிடிச்சிக்கோ போய் சுட்டு வச்சு போச்சு. நல்லா புகையுது. அருவியே போயிடுது. பரவாயில்லை. அப்புறம் அவுத்து விட்டுக்கலாம். அது அதுக்கு அதுக்கு முடிச்சு போட போதுங்க. குச்சி வச்சிருக்க சூடு வச்சிரு. இந்த போட்டு இன்னைக்கு கையில் நனைச்சுங்க, கையை நனைச்சுங்க. நான் பிடிக்க சுற்றி வா. அடிக்கிட்டு இருந்தாரு. நாய்க்குட்டி அது அங்கே கட்டிக்குது. வேட்டையா? அது அங்கே கட்டிக்குது. வேட்டையா? அது ஓடியே போச்சு. சின்ன வேட்டை இருக்கிற பாரு. மொத்தத்தில் ஒரு கால பயிரவை. ஆமாங்க. நாய் வேணும். எப்படி தலை தூக்குறது அது பசி அப்படியே உடிச்சவே. ஆமாங்க. வரமுடியோட முடிச்சு தூக்கியாச்சே. நாக்கு நீட்டா சூடு வச்சிரு. சூப்பர் சூப்பர். இந்த இதில் வை வச்சிரு. அவ்வளோதான் வேலையும் முடிஞ்சு. அது அதுக்குள்ள வேண்டாம். அப்படி இப்படி ஒரு காட்டு காட்டு. அப்படியே போய் இப்படி ஒரு காட்டு காட்டிட்டு வந்துருக்கு. பார்த்து தகப்பா. பார்த்து போங்க தம்பி. இருங்க வர இருங்க. ஓஹோ ஓகே. ஆமாம்மா சுற்றி வச்சிருப்பது கீழே வச்சிருக்கு. இல்லை என்னமோ பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டா நாட்டுக்குது. போவே நல்லா போவே நல்லதே இல்லை. ஏ கம்முனிரு. அப்புறம் போற நேரம் உனக்கு தழுவே இருக்குது. தழுவு சாமி இல்ல பசிக்கு அது கொண்டு இல்ல அதுக்கு தான் அது பண்ணுது. இந்த வடக்கு கொடுங்க. பசிக்கு தான் கூப்பிடுது கோப்படை. கும்பிடு அப்பா எனக்கு. ஐயோ அப்பா. நீங்க எடுத்துக்கீங்களா? பையனுக்கு கொடுங்க. வச்சுங்க. சந்தன ஜவுப்பு கலக்குனீங்களா? அது சாமி எல்லாரும் இங்கே பார்த்தீங்கன்னா மூஞ்சி கரெக்டாக தெரியலன்னா பாதி பாதியே மண்டையை மட்டும் எடுத்து வச்சிருவேன். பாரதி மறைச்சிட்டான். வா தச்சு பிள்ளை அம்மா அத்தை. ஐயோ அப்பாங்குது அது வேற. இருடா தம்பி உனக்கு பொங்கல் கொடுப்பாங்க. தளவு எடுத்துங்க. ஒரு தளவு எடுத்துங்க. அந்த சர்க்கரை கூட போட்டுங்க. பழத்தங்க போட்டு ஒரு பேரம் மறந்தீங்கன்னா ஒரு கை ஒண்ணுன்னா அது வேட்டைனுக்கு
ஒண்ணு மாட்டுக்கு ஒண்ணானே நம்மளுக்கு இதுக்குள்ளே இருக்குது பாருங்க. அதுக்குள்ளே கூட பெஞ்சிருது அரிசி அது வெண்டடி வரும். ஏன் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களா? மொத்துக்குன்னு சாப்பிடுதே. நீங்கள் விட்டுறீங்களா? ஐயா நான் வீட்டில் சாமி எனக்கு பயமாக்குது. நீ இப்படி பார்ப்போம் சாப்பிட்றான்னு பார்ப்போம். அவன் சாப்பிட மாட்டாளே. குளிக்கு வா பந்து காலை கட்டு அப்புறம் கம்பி அடிச்சு கட்டிக்கலாம். கம்பி ஒன்று பிடிங்கி போட்டோம்லோ. ஏய் அதே பந்த காலை கட்டு வரோம் சாப்பிடாதுங்க. சாப்பிடாது. வேண்டாமாம்மா. இல்லைங்க இப்போ பயந்துட்டு சாப்பிட்றதில்ல. ஐயோ நல்லா தான் இருக்கு, நீ சாப்பிடுத்தோங்க. கடிச்சு போட போகுது. கை கடிக்க அதனால கை உரிச்சு வச்சு. கடிச்சு போடுமா? ஆமாம் வெறுப்பு கட்டு போடுங்க. ஐயோ நான் கமுத்திட்டே கடிக்காது. ஆ சாப்பிட்டேன் அப்போ நான் கமுத்திட்டே கடிக்காதுங்க. கை உள்ளுறதுனே இருக்குது. ஆனால் கை மாட்டிடுச்சு. வரலாம் அது கூட கோயில் இருக்கு. இங்கே இருட்டுக்குள்ளே கட்டி வச்சுக்கிறீங்க. லைட்டாக போட முடியும். பால் கறக்கணும். இப்போ சாப்பிட்ருவா கொஞ்சம் பிடிச்ச ஐட்டம். ஆ இப்போ சாப்பிட்ருவா. பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா இருந்துச்சா? ஆ லக்கிடுவா. உண்டாக்குள்ளேயே வாய் விட்டுச்சு. சாப்பிடு சாமியே. இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. ஜாலியாக வந்து மாட்டு பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு அப்புறமேட்டுக்கு பொங்கல் கொடுத்தாங்க சக்கரை போட்டு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு என்ன எப்பயும் போல் வெஜ்ஜு சாம்பார் ரசத்தோட சாப்பாடு போட்டாங்க. அதையும் நல்லா ஒரு பிடிச்சிட்டு அப்புறம் ஃபேமிலியாக எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒரு ஃபோட்டோஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே மெமரிபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காக இருந்தாலும் இதுவெல்லாம் நமக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி டே அவ்வளோதான். சூப்பராக போச்சு சொந்தங்களே. ஹாய் சொந்தங்களே, இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் மாட்டு பொங்கல் ஸ்பெஷலு. மாட்டுக்காக பொங்கல் வச்சு அதுக்காக வந்து படையல் வச்சு நீட்டாக வந்து அதுக்கு குளிக்க வச்சு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் மாட்டு பொங்கல் டே வந்து சூப்பராக போச்சு. அண்ட் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் மாடு இருந்தால் இந்த மாதிரி பொங்கல் வச்சு அதுக்காக ஒரு டே வந்து ஒதுக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப டே சூப்பராக போச்சு. அண்ட் வந்துட்டு என்னுடைய வீடியோ வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்த என்னுடைய சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ட் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவி பிரேமா. அண்ட் வந்து பவி பிரேமா யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒரு அலப்புற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய்.